ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரைடு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோத்தகிரி தாண்டி இருக்கிற ரேலியா டேம் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி சண்டே, வாங்க ரைடில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மார்னிங் தான் வந்து வேக்கப் ஆகும்போது பிளான் பண்ணது. சரி, ஓகே, இன்றைக்கி சண்டே எங்கேயாச்சும் ரைடு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ வந்து டக்குன்னு வந்து நம்ம மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட்பாளையம் ரீச் ஆகிட்டோம். இப்போ மேட்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் வந்து கோத்தகிரிக்கு தாண்டி குன்னூர் பக்கத்தில் இருக்குது ரேலியா டேமு. ஸோ வந்து நான் வரைக்கும் ரேலியா டேம் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். நிறைய வீடியோஸ்ன்ற பார்த்தீங்கன்னா இது சீக்ரெட்டான ஒரு டேமு. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப நாளாக போகணுன்னு இருந்தேன். ஓகே, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் இருக்குது இந்த ரோட்டில். இது வந்து மேட்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் டைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டு யானை வந்து கவர்மெண்ட் பஸ் கண்ணாடியை உடச்சிருக்கும். அந்த வீடியோ கிளிப்பாக போடுறேன் பார்த்தீங்களா. அதனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா யானை வந்து ரோட்டில் நின்றுச்சுன்னா சடனாக வந்து பைக்கு திருப்புறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓடி போய் காலில் விழுந்துரும், யானையை விட்டுரு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டினேன். இது பார்த்தீங்கன்னா 4th ஏர்பின் பெண்டு, மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற ரோட்டில். இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறுறது அப்படியே தெரியுது. நல்லா ஓரளவுக்கு ஜில்னஸ் இருக்குதுங்க. கீழே இருந்து நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1500 ஃபீட் மேலே இருக்கிறோம். நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கோத்தகிரிக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லாயிருக்கும், பாருங்கள். சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, கிளம்பலாம். இனி கொஞ்சம் மேலே போக போக கடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியாக ஃபால்ஸ் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபால்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குது ஃபால்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்து மேலே வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து போலீஸ் நிப்பாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏன் போடல அப்படின்னு ஹெல்மெட் போடல. ஒரு ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு. அந்த ஃபால்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஓகே ஃப்ரீயாக ஓட்டலாம் அப்படின்ட்டு ஸோ ஹெல்மெட் போடவே இல்லை. கரெக்டாக ஹெல்மெட் போடாமல் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் திரும்ப போலீஸ் விட்டாங்க. பட் எதுவும் சொல்லலை. லைசன்ஸ் கேட்டாங்க, கொடுத்தேன். ஆர்சி புக்கெல்லாம் கொடுத்தேன், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்தேன். எதுவும் சொல்லலை, விட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து கோத்தகிரிக்கு. ஆல்மோஸ்ட் கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருது ரேலியா டேமுக்கு. ஸோ வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோத்தகிரி, ஊட்டி போகிறது குன்னூர். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட், கொடநாடு வியூ பாயிண்ட் போகிற ரோடு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கிறது கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு, கோத்தகிரியோட பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குன்னூர் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். குன்னூர் ரோடு பார்த்தீங்கன்னா கோத்தகிரிலேருந்து குன்னூர் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். கோத்தகிரி குன்னூர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரோடு இருக்கும். ரேலியா டேம் போகிறக்குன்னு வந்து மேப்பு வந்து இருக்காது, கூகுள் மேப்பில் காமிக்காது, அவ்வளோ இதாக. ஸோ வந்து நம்ம கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு கிளைமேட் கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் மாதாஜி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் ரூட் காமிச்சது.
ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலான்னு ஒரு ரூட்டு காமிச்சது நார்மல் ரூட்லேருந்து. நானும் அந்த ரூட்டு வழியே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காரு போகிற அளவுக்கு தான் ரோடே இருக்குது. பட் இங்கேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருக்குது பாருங்க. பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். ஃபோன் காமிக்குது. நான் இப்போ நம்ம இங்கேருந்து வந்து இதில் தான் போகுது, வளைஞ்சு போகுது. நேராக போய் பார்த்தீங்கன்னா ரேலியா டேம் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. வாங்க, இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு. இந்த ரோடை கண்டுபிடிக்கிறதுல ஒரு வழியாகிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட்டு, ஒரு ஆள் கூட இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏதோ அனிமல்ஸும் வந்துருமோ அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வந்து நம்ம ரேலியா டேம் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ ரேலியா டேம் வந்துட்டோம். அவங்களும் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அப்படியே இந்த டேம்லேருந்து நடந்து போகிறோம். இந்த டேம் அந்த சைடு வந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு மரம் பார்த்திங்கன்னா கிராஸாக விழுந்துருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. வாவ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரேலியா டேம் கட்டினோட தான் அவரோட தூண். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹை ஃபாரஸ்ட்டு. இந்த டேம் எப்போ கட்டிக்கிறாங்க? குன்னூர் முனிசிபாலிட்டி ரேலியா டேம் ஓப்பன் இஸ் எக்ஸென்சி சார் ஆர்த்தர் ஹோப் கவர்னர் மெட்ராஸ் 1941 கட்டிக்கிறாங்க இந்த டேமு. வேறு லெவலுங்க. அப்படி பார்த்தா 40ன்னு போட்டு 60, 20, 80, 82 வருஷம், 81. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டு அலோடு இல்லை. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடு பார்த்திங்கன்னா யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையாட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிரிட்டிஷோட அவங்களோட காலத்தில் கட்டின வீடுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த வீடு தெரியுது. ஆக்சுவலாக வீடு கிடையாது, ஒரு பங்களா வாட்டிருக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. குன்னூர் முனிசிபாலிட்டி டேம். ஓகே, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். யாருமே இல்லை, பக்குன்னு இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். நல்லா இருக்குது பிளேஸ், சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட வந்து இது சீக்ரெட்டான ஒரு டேம் தான் சொன்னாங்க. நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸே கிடையாது. கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும். சகோ படம் பார்த்திங்கன்னா சகோ படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த ஒரு லவ் சாங் ஒன்று வரும். இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த டேமு. இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். சூப்பர். நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்ணலாம். ரேலியா டேம். ஓகே, பாய். சூப்பராக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சத்தியமாக நான் வந்து நினச்சதோட நல்லாவே இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த ட்ரீ பாருங்க, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்க மாதிரி இருக்கு. இது டேமுக்கு போகிறது, டேமுக்கு போகிற ரூட்டு. சூப்பராக இருக்குது ரேலியா டேம். ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. இது டேம் வர்றது. வாங்க போ. ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க, கிளம்ப வேண்டியது தான். டேம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அப்போது தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லேண்டு தான் இருக்கும். அந்த சகோ படத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. சாங் ஒன்று வரும், அது இங்கே தான் எடுத்திருப்பாங்க. உள்ளே தான் மோட்டர் ஓடிட்டுருக்க சவுண்டு கேட்குது. இங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா டேமு, இங்கே பார்த்திங்கன்னா பெரிய அகல பள்ளத்தாக்கமாக இருக்குது. இவ்வளோதான் இருக்குது.
ஓகே பார்க்கலாம்.